ஒரு நல்ல சேவல், காட்டு சேவல் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே தூரத்தில் ஒரு நரி பார்த்துருச்சு, நல்ல சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னு வேகமாக ஓடி வந்துச்சு. நரி வர்றதை பார்த்த உடனே சேவல் டபக்குன்னு மறந்து போய் மேலே உட்காந்துக்குச்சு. மேலே உட்காந்துக்கிட்டே நரி எதிர்பார்க்கல, எதிர்பார்த்தானே ஓடி வந்தோம், கரெக்ட் டைமிங் தானே வந்தோம், கண்டுபிடிச்சி மேலே போயிட்டானே இவன், ஆனாலும் ஏதாவது ஒரு வழியை பண்ணி கீழே இறக்கிடுவோம் அப்படின்ட்டு, நண்பனே, யாரு நண்பனேன்னு சேவலை கூப்பிட்டது யாரு? நரி. நண்பனே, உன்னோடு கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று தானே வந்தேன். யாரு? நரி. அப்படியா? யாரு? சேவல். வா விளையாடலாம். விளையாட வேண்டும் என்று எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது, ஆனால் களைப்பாக இருக்கிறது. யார் சொன்னா? இல்லை, நீங்க நம்ப மறுக்கிறாய். விளையாடாமல் நான் உன்னை கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறாய். நான் உன்னை கொல்ல மாட்டேன், இறங்கி வா, நான் விளையாடலாம். நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் களைப்பாக இருக்கிறது. யார் சொன்னது? சேவல். இல்லை, நம்பிக்கை இல்லாமல் பேசாதே, நான் சொல்லுகிறேன் உன்னை ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன், இறங்கி வா, நான் நம்புகிறேன், ஆனால் களைப்பாக இருக்கிறது, வரமாட்டேன். அப்போ நரி சொன்னது, இன்றைக்கு காலையில் கடவுள் வந்திருந்தார் காட்டுக்கு. அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு வந்தது உனக்கு தெரியாதா? அப்படின்னா, பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பா? எனக்கு வரவில்லையே, நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். என்ன நடந்தது? கடவுள் வந்திருந்தார். என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் கருணையையும் கொல்லாமையையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இனிமேல் யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. பிறகு சாப்பாட்டுக்கு வழி. கடவுள் சொன்னார், கவலைப்படாதீர்கள், அவரவர்களுக்கு தேவையான உணவை அவரவர்கள் இடத்தில் கொண்டு வந்து நானே கொடுப்பேன். சிங்கங்களே, மான்களை கொல்லாதீர்கள், மான்களே, தாவரங்களை கொல்லாதீர்கள், நரிகளே, சேவல்களை கொல்லாதீர்கள், உங்களுக்கு தேவையான உணவை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்ற காலையில் கடவுள் சொன்னதை நீ கேட்கவில்லையா? அப்படியா? இப்படி ஒரு கூட்டம் நடந்த தகவல் எனக்கு கிடைக்கவே இல்லையே. சுற்றறிக்கை வர தாமதமாகிவிட்டது போல தெரிகிறது. இருந்தாலும் பரவாயில்லை, ஆனாலும் களைப்பாக இருக்கிறது. சேவல் வரல. என்னடா அது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானே. ரொம்ப யோசனை பண்ணி பார்த்து நரி ஒரு முடிவு எடுத்தது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இனி இந்த காட்டில் யாரும் யாரையும் கொல்ல மாட்டார்கள். கடவுள் கொடுத்த வாக்குறுதி, இறங்கி வா. சேவல் சொன்னது, நான் நம்புகிறேன், இனி இந்த காட்டில் யாரையும் கொல்ல மாட்டார்கள், எல்லோரும் எல்லோரோடும் விளையாடத்தான் செய்வார்கள். நீ எதற்கு வந்தாய்? என்னை கொல்லவா வந்தாய்? எதற்கு வந்தாய்? என்னோடு விளையாடத்தானே வந்தாய். நான் நம்பவில்லை என்று நினைக்கிறாய். நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன், ஆனால் எனக்கு களைப்பாக இருக்கிறது. ஆனால் நீ விளையாட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்க விரும்புகிறேன். கொஞ்சம் திரும்பிப்பார், பின்னால் ஒரு சிறுத்தை வருகிறது, நீ அதனோடு சேர்ந்து விளையாடு என்று சொன்ன கணத்திற்கு பிறகு நரி அங்கு நின்றிருக்குமா? உங்களை தரமிறக்க விரும்புகிறவர்கள், உங்கள் உயிரை பறிக்க விரும்புகிறவர்கள், உங்களை கீழ்மைப்படுத்த விரும்புகிறவர்கள், உங்களை தெருவில் இழுத்து புரட்டி விட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கடவுளின் பெயரையும் பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதை இந்த கதை எனக்கு உணர்த்துகிறது. இதற்கும் 2024 தேர்தலுக்கும் தொடர்பு இருந்தால் மகிழ்ச்சி.